Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி நம்ம தக்காளி சாதத்தை குக்கரில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. குக்கரில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் பாதி நெய் பாதி சேர்த்துக்கிடணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். 2 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிடலாம். நார்மலாக இதை மாதிரி குக்கரில் நம்ம சமைக்கிற பிரியாணி ஏதாவது வெரைட்டி ரைஸ் என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் குக்கரில் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் நமக்கு வரும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பைசிஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஆட் பண்ண மாட்டோம். அதனால் ஆனியன் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் வதங்கும் போதே 1 ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். கீழே அடிபிடிக்காமலும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு ஃப்ளேவருக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்ப்போம். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப கருகிறவும் கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு அப்புறம் இதில் ஒரு 4 தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இது கூட நான் வந்து ஒரு கை அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி ஊற வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி தான் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம தக்காளி சாதத்தில் பட்டாணி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்கள்கிட்ட பட்டாணி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு 2 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும். அதனால் தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கிடலாம். அரிசி போட்டதும் உப்பு காரெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஹாஃப் லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு வந்து இதை மாதிரி ஒரே குக்கரில் செய்யும்போது ரைஸ் சேர்த்து நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கெலாம் நமக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இது வெந்து வரும்போது உப்பு கரெக்டான அளவுக்கு இருக்கும். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி மிதமான சூட்டில் வந்து 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்து நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றோன்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிளறிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பிரியாணி சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் நமக்கு சூப்பராகவே கிடைக்கும். இன்றைக்கி நான் தக்காளி சாதத்தோட ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவலும் கத்திரிக்காய் வறுவலோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இது கூட வடகம், அப்பளம் எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.